ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயூஸ் அறிவல். நான் உங்கள் காயத்ரி. இன்னைக்கு நம்ம ஒரு இருக்க நெக் டிசைன் வந்துட்டு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து நெக்லைன் வந்து போட்டு வச்சிருக்கேன். அது நெக்கோட அகலம் பார்த்தீங்கன்னா 6 வந்துட்டு இருக்கு. ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 10 வந்து இருக்கும். ஸோ வந்து உங்க நெக் சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க அதை வந்துட்டு ஜூம் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணி வந்து வச்சுக்கலாம். நான் வந்து அதை வந்து எனக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு அதை லாக் பண்ணி வந்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்லோடில் நான் வந்து ஆல்ரெடி ஒரு டிசைன் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதோட ஸ்லீவ் மட்டும்தான் எனக்கு வந்து கிடைச்சிச்சு. நெக் வந்துட்டு கிடைக்கல. அதனால ஸ்லீவை வச்சே வந்து நம்ம நெக் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி இந்த டிசைனை வந்துட்டு ட்ரா பண்ணி வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வந்து வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு கீழேருந்து போகிறதுனாலும் போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மேலேருந்து வர்றதுனாலும் வந்துக்கலாம். நீங்கள் வந்து கீழேருந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி எந்த இடத்துல எது வரணும் அப்படின்றது வந்து தெரியும். நான் வந்து ஃபஸ்ட்டு மேலேருந்தே வந்துட்டேன். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெருசாக நமக்கு டிசைன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, இப்போ எனக்கு 1.5 இன்ச்சுக்குள்ளே அந்த டிசைன் வந்துட்டு இருந்தால் போதும். அதனால் வந்து நான் மேலே அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அந்த டிசைன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டிசைனோட மெஷர்மெண்ட் வந்து மேலேயும் காட்டும், அதே மாதிரி சைட்லேயும் வந்து காட்டும். ஹைட்டு வித்து இது ரெண்டுமே காட்டும். நீங்கள் வந்து அதை பார்த்து உங்களோட டிசைனோட மெஷர்மெண்ட்டை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் அதவே வந்து டூப்ளிகேட் பண்ணி மறுபடியும் வந்து கீழே வந்து வச்சுருக்கேன். நான் வந்து அந்த டிசைனோட ஹெட் பார்ட் மட்டும் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட் பார்ட் மட்டும் வச்சோம் அப்படின்னா கீழே வந்து கேப் வந்து தெரிஞ்சு. ஸோ அதை வந்து கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வந்து வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒரு 3 லீஃப் கிட்ட நான் வந்து வச்சுட்டேன். 3 டிசைன் வந்துட்டு நான் வந்து மோட்டிவ் வந்து செட் பண்ணிட்டேன். 4வது செட் பண்ணலாம் அப்படிங்கும்போது எனக்கு கீழே வந்துட்டு இடமே பத்தலை. ஸோ நான் வந்து அதை டெலீட் பண்ணிவிட்டு கீழே மட்டும் வேறு டிசைன் வந்துட்டு ஆல்ரெடி நான் வந்து ரிமூவ் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த டிசைனை வந்து நான் கிளிக் பண்ணி அதில் வந்து செட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து இந்த டிசைனுக்கும் அதுக்கும் கேப் வந்து இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். ஒன்று நம்ம இதோட சைஸ் வந்து கம்மி பண்ணணும், இல்லாட்டா அந்த டிசைனோட சைஸ் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டான லெவலில் எல்லாமே வந்து கிடச்சிரும். இப்போ வந்து இந்த சைடும் வந்துட்டு இதே டிசைன் வந்துட்டு வரும். ஸோ இதே டிசைன் நம்ம வந்து அந்த சைடு வைக்கும்போது நம்ம ஃப்ளிப் பண்ணி வைக்கணும். நீங்கள் ஃப்ளிப் பண்ணி வைக்கல அப்படின்னா உங்களுக்கு அதில் டிசைன் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இருக்காது. ஸோ நீங்கள் ஃப்ளிப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்தாலுமே வந்து தப்பாக தான் வருது. அதனால் நம்ம இதே மோட்டிவ் வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலே வந்துட்டு நம்ம கேலரியில் போயிட்டு ஃப்ளிப்புன்ற ஆப்ஷனை கொடுத்து ஃப்ளிப் பண்ணி மறுபடியும் நம்ம அப்லோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் செட் பண்ணிக்க போகிறோம். ஆல்ரெடி நான் அப்படி தான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து இந்த மோட்டிவ் மேலே வந்து வச்சு பார்க்குறேன் சைஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. சைஸ் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி அந்த நெக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து எல்லா டிசைனுமே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு எந்தெந்த டிசைன் பண்ணணும் அப்படின்றது வந்து என்னோடய பிரிண்ட்ரெஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த டிசைனுக்கான மோட்டிவ் வந்து நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். காய்ஸ் அறிவல்னு சர்ச் பண்ணிங்கன்னா இது கீழே வந்துட்டு இந்த டிசைனோட மோட்டிவ்லாம் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வாட்டர்மார்க் இது பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த டிசைன் வந்து இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேப்ரிக்கில் வந்து அட்டாச் பண்ணலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.